வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 52. லேசாக கண்களை திறந்து அறையை சுற்றிலும் நோட்டமிட்டான் சத்தியதேவன். ஜன்னல்களை எல்லாம் சாத்தியிருந்த போதிலும் பளிச்சென்ற வெளிச்சமாகவே இருந்தது. கண்ணை கசக்கிவிட்டுக் கொண்டு மணியை பார்க்க அது 11 காண்பித்தது. ஐயோடா என்று வாரி சுருட்டிக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தான் சத்தியன். அவன் பக்கத்திலேயே படுத்திருந்த சுமித்ரா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். தலையில் அவள் இரவில் சூடியிருந்த மல்லிகை பூவெல்லாம் கட்டிலில் உதிர்ந்து கிடக்க முற்றிலுமாய் களைந்து முகத்தை மறைத்துக் கொண்டு கிடந்தது முடி. நெற்றியில் இட்டிருந்த திலகமும் நெற்றி வகிட்டிலிருந்த திலகமும் மொத்தமாய் அழிந்து நேற்று இரவு சத்தியனின் உதடுகள் செய்த சேட்டையினால் கன்னங்கள் இரண்டும் செம்மை பூசிக்கொண்டு கலைந்த ஓவியம் போல கிடந்தாள் அவன் மனைவி. இரவு முழுவதும் அவன் அலுக்காமல் சலிக்காமல் திருப்பி திருப்பி பார்த்து படித்த மோக புத்தகம் அவன் கண் முன்னால் வெளிமூடி கிடந்தது. இரவின் நினைவில் மறுபடியும் சத்தியனின் கண்கள் போதை மருந்தை உண்டவனைப் போல மயங்கின. அவனை அமைதிப்படுத்துவதாக எண்ணி எண்ணியே ஏதேதோ சொல்லியும் செய்தும் அவனை மீண்டும் மீண்டும் தூண்டிவிட்டது அவனுடைய மோக புதையல். இருக்கிற வேகத்திற்கு இன்னொரு கூடலை நிகழ்த்தி விடலாமா என்று யோசித்தவன் பிறகு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த சுமித்ராவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு குளிக்க போய்விட்டான். மனநிறைவு என்பது மனிதர்களுக்கு பொதுவாகவே கிடையாது. அதுவும் காதலில், காமத்தில், கூடலில் கிடையவே கிடையாது. இன்னும் இன்னும் என்று நீண்டு கொண்டேதான் போகும். அதுபோலத்தான் நேற்றைய இரவில் அவர்களுடைய தேடலும் நீண்டு கொண்டே போக இறுதியாக இருவரும் கண்ணயர்ந்த போது சூரியன் கிழக்கே மேலெழும்பத் தொடங்கி இருந்தான். அலுப்பு தீர குளித்துவிட்டு வந்து சுமித்ராவை எழுப்பினான் சத்தியதேவன். என்று முணங்கி முணங்கி உருண்டு புரண்டு படுத்தாலே தவிர படுக்கையை விட்டு எழுந்திருக்க காணும். ஒரு வழியாக எழுந்து உட்கார்ந்திருந்தவளுக்கு இன்னமும் தூக்கம் போகவில்லை. உறக்க மயக்கம். கண்களை பொடிய பொடிய மூடி திறந்தாள். சோப்பு வாசனையோடு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சத்தியதேவனை பார்த்து, நீங்க குளிச்சிட்டீங்களா? என்னையும் எழுப்புறதுக்கு என்னவா என்று கோபித்துக் கொள்ள, எத்தனை வாட்டி எழுப்புறது? கண்ணை திறந்து பார்த்தா தானே. நானும் கூட கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு யானையெல்லாம் கூட்டிட்டு வந்து சத்தம் போட வச்சு கொட்டெல்லாம் அடிப்பாங்களே, அந்த மாதிரி பண்ணணுமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேலை, அதுக்குள்ள நீ முழிச்சிட்ட என்று சத்தியன் அவளை பார்த்து கிண்டல் செய்ய எதுவும் பேசாமல் கொஞ்ச நேரம் அவனையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்த சுமித்ரா பிறகு கஞ்சாடை காட்டி அவனை அருகில் அழைத்தாள். சில பல கற்பனைகளோடு வாயெல்லாம் பல்லாக சிரித்துக் கொண்டே கட்டிலில் தவழ்ந்து அவள் அருகே வந்தான் சத்தியதேவன். என்ன சுமி, இன்னும் ஏதாவது வேணுமா? அவ்வளவுதான். சட்டென்று அவனுடைய பனியனை கொத்தாக பிடித்து பக்கத்தில் இழுத்து, ஏடடே, விடிய விடிய வச்சு செஞ்சுட்டு என்ன நீ தூங்க விடும்போது கோழியே நல்லா கூப்பிட்டு மறுபடியும் தூங்கிட்டது தெரியுமா? மணி எத்தனை? காலையில கரெக்டா 6 மணி. இப்ப என்னன்னா சீக்கிரமா எழுந்துக்கணும் கிண்டல் வேற. இதுல யானையெல்லாம் கூட்டிட்டு வந்து கொட்டடிப்பீங்களோ? நக்கலா என்று பற்களை கடித்துக் கொண்டு பனியனை பிடித்து அவள் அவனை உலுக்க அவளுடைய கையை பிடித்துக் கொண்ட சத்தியன், 18 பட்டி பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாமடி நானு. 1 கிலோமீட்டருக்கு அங்க என்னோட புல்லட் சத்தம் கேட்டாலே அழுற புள்ள கூட வாய பொத்திக்குமா. பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம் என்னைய கண்டாலே தெரிச்சு ஓடுவானுங்க. நீ என்னடானா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாடா போடாங்கிற. ஏதோ சின்ன பையனை பிடிச்சு கொத்தா தூக்குற மாதிரி இப்படி என் பனியனை பிடிச்சு என்ன மாவாட்டிட்டு இருக்க. ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட என் மேல மரியாதையே இல்லையா என்று அவன் கேட்க மணியனை பிடித்திருந்த சுமித்ராவின் கை விரல்கள் இப்போது அவனுடைய இருபக்க மீசையும் சுரண்டி கொண்டிருந்தது. அது மரியாதையெல்லாம் மாணவரையா இருக்குது மாமா. என்னதான் ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு புருஷன் தானே. நீங்க என் புருஷன். ஆசை வந்தா நான் உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடுவேன் என்று சுமித்ரா கொஞ்சிக் கொண்டிருக்க, ஆசை வந்தா வெறுமனே வாடா போடான்னு மட்டும்தான் கூப்பிடுவியா? வேற ஒண்ணும் இல்லையா என்றான் சத்தியன் குழைவான குரலில். வேற என்ன வேணுமாமா உங்களுக்கு? வாய்க்கு ருசியா கறி குழம்பு செஞ்சு தரட்டுமா? இல்ல வஞ்சர மீனை பொறிக்கட்டுமா? நெய் மீன் குழம்பு வைக்கட்டுமா? இல்ல கருவாட்டு குழம்பு வச்சு முட்டை வைக்கட்டுமா? சுமித்ரா கேட்க அவளை அனல் பார்வை பார்த்தான் சத்தியதேவன். ஏன் மாமா மறுக்கிறீங்க? உங்களுக்கு இதானே ரொம்ப பிடிக்கும் என்றாள் சுமித்ரா பயந்து போனவளாக. பிறந்து வளர்ந்து நினைவு தெரிஞ்சதுல இருந்து இந்த கருமத்தை தானடி நல்லா மூக்கு முட்டை 3 வேளை தின்னுட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாடி செல்லும். இப்ப மாமாவுக்கு வாய்க்கு ருசியா ஒரே ஒரு உமா கொடுப்பாக்கலாம் என்று இடவளமாக தலையாட்டி மறுத்தாள் சுமித்ரா. காதில் கிடந்த முத்து ஜிமிக்கி அப்போது அவள் கன்னத்தை உரசி செல்ல அதை பொறாமையாக பார்த்த சத்தியதேவன் சுமித்ராவை பார்த்து, பிளீஸ் சுமி என்று கெஞ்ச, நோ மாமா நோ,
என்றவள் சட்டென்று தாவி குதித்து குளியலறையை நோக்கி ஓட பின்னாலே துரத்தி கொண்டு போனான் சத்தியதேவன். ஏ நில்லடி, ஒன்னே ஒண்ணு குடுத்துட்டு போடி. சுமி. சுமித்ரா குளியலறைக்குள் நுழைய அவளை தள்ளிக்கொண்டு பெண்ணாலே உள்ளே வந்து விட்டான் சத்தியதேவன். என்ன பண்றீங்க சத்தியன்? வெளியே போங்க. நீங்க குளிச்சிட்டீங்கல்ல? இல்ல பரவாயில்ல, இன்னொரு வாட்டி குளிச்சுக்கிறேன். காலங்காத்திலே மாமா மாமான்னு கொஞ்சி கொஞ்சி மூட கிளப்பி விட்டுட்டு ஒரு உமா கூட தராம போறியடி ராட்சசி என்றவன் குளியலற கதவை காலால் எத்தி சாத்தி தாழ்பாளை போட்டுவிட அதன் பிறகு டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் சத்யன். நீயும் சாப்பிடு என்று சுமித்ராவை பிடித்து பக்கத்திலே உட்கார வைக்க, வேண்டாம் நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று விட்டாள் சுமித்ரா. இட்லியும் கொத்துக்கறி குழம்பும் வைத்திருந்தார் அன்னலட்சுமி. போர் அடித்து போய் வெகு நேரமாக சமையலறை வாசலில் அமர்ந்து மாடி படிக்கட்டையே பார்த்து கொண்டிருந்தவருக்கு இருவரும் ஒருவரது கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு சிரித்து பேசி கலகலத்துக் கொண்டே வருவதை பார்க்க மன நிறைவாய் போயிற்று. இவ்வளவு நேரம் காத்திருந்ததற்கு பலன் சந்தோஷத்தில் சின்ன பிள்ளை போல துள்ளி குதித்து ஓடி வந்தார் இருவருக்கும் பரிமாற. சமையலறைக்குள் இருந்த பதார்த்தங்களை எல்லாம் டைனிங் டேபிளில் எடுத்து அடுக்கியவரை பார்த்து சுமி, நீங்க போங்க அண்ணா, நான் சாப்பிட்டுக்கிறேன் என்று விட்டாள். சத்யன் சாப்பிட சாப்பிட அவன் தட்டில் இட்லியை எடுத்து வைத்து குழம்பை ஊற்றிக்கொண்டே இருந்தாள் சுமித்ரா. பிறகு சாப்பிடுகிறேன் என்று அவள் சொன்னாலும் கூட அவளுக்கு ஊட்டிக்கொண்டேதான் அவனும் சாப்பிட்டான். சத்தியதேவனின் வலது கை பக்கமாய் நின்று பரிமாறிக் கொண்டிருந்தவளை அழைத்து சத்யன், சுமி இந்த பக்கமா வந்து குழம்புது என்றான். அவளும் எதையும் யோசிக்காமல் அவனுக்கு இடப்புறத்தில் வந்து நிற்க பளிச்சென்று தெரிந்த இடையில் நறுக்கென்று கிள்ளி வைத்து விட்டான். சுமித்ரா என்று அலற அடித்து பிடித்துக் கொண்டு உள்ளே ஓடி வந்தார் அன்னலட்சுமி. பிறகு இருவரும் திரு திரு என்று ஒழிப்பதை பார்த்துவிட்டு அசடு வழிந்து கொண்டே வெளியே போய்விட்டார். சத்தியனை முறைத்து பார்த்து சுமித்ரா சமையலறைக்குள் நின்றிருந்த அன்னலட்சுமியிடம், அண்ணோ ஊருகா பொண்ணோ ஒரு 100 மாங்காய் பறிச்சிட்டு வாங்க என்றாள். சத்தியன் உடனே அவளை சுரண்டி, 100 இல்ல 200 சொல்லு என்று சைகை காட்ட, இல்ல அண்ணன் 100 மாங்காய் பத்தாதுன்னு நினைக்கிறேன், ஒரு 200 வேணும், போங்க போங்க பறிச்சிட்டு வாங்க என்றாள். எந்த மரத்துல பறிக்கணும் சுமிமா என்று திரும்பி கேட்டார் அன்னலட்சுமி. தோட்டத்துல கடைசியில நிக்குமே அந்த மரத்துல போய் பறிச்சிட்டு வாங்க என்றாள் சுமித்ரா. சரிம்மா, நான் கூடையும் துரட்டி எடுத்துட்டு போய் மாங்காய் பறிச்சிட்டு வந்துடுறேன், என்ன வேணுமோ எடுத்து போட்டு நல்லா சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு மாங்காய் பறிக்க கிளம்பி விட்டார் அன்னலட்சுமி. அன்னலட்சுமி வெளியேறியதை உறுதி செய்து கொண்ட சுமித்ரா சட்டென்று குனிந்து அவனுடைய கீழுதட்டை அழுத்தமாக கடித்து வைத்து விட்டாள். ஏண்டி நீங்க மட்டும் இப்படி நறுக்குன்னு கிள்ளி வச்சீங்கல்ல என்று இடுப்பை சுட்டி காட்டிவிட்டு, அதான் பழிக்கு பழி வாங்கிட்டேன் என்று கண்ணடித்தாள் சுமித்ரா. தனது இடது கையை அவளது இடுப்பை சுற்றி போட்டு வளைத்த சத்தியதேவன், ஹே சுமி, இந்த பழி வாங்கும் படலம் ரொம்ப நல்லா இருக்குடி, இன்னும் கொஞ்சம் கடிய என்றான் கிரக்கமான குரலில். முதல்ல சாப்பிடுங்க, எப்ப பாரு ரொமான்ஸ் மூட்லயே இருப்பீங்களா? எஸ் அப்கோர்ஸ் என்று கண்ணை மூடித்திருந்த சத்தியன், இந்த மாதிரியெல்லாம் சம்பவம் என் வாழ்க்கையில நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல சுமி, ஆனா நடந்துருச்சு பாத்தியா, அதான் கொண்டாடிட்டு இருக்கேன். தட்டில் இருந்ததை அவசர அவசரமாக வாயில் திணித்து தண்ணியை குடித்து முழுங்கியவன் ஓடிச் சென்று வாஷ் பேஷனில் கையையும் வாயையும் கழுவி துடைத்துக் கொண்டு டைனிங் டேபிளில் ஒய்யாரமாய் சாய்ந்து கொண்டு நின்ற சுமித்ராவை பூமாலை போல அள்ளிக்கொண்டு மாடிப்படியை நோக்கி நடந்தான். பட்டு பட்டு என்று அவன் தோளில் அடித்தாள் சுமித்ரா. மாமா, என்னது பட்ட பகல்ல, விடுங்க என்று அவள் செனுங்க, நீதானடி சும்மா இருந்த என்ன வாயை கடிச்சு உஸ்பேத்தி விட்ட, பேசாம வா என்று குசுகுசுப்பான குரலில் அவளிடம் சொன்னவன் பிறகு அவள் காதோரமாய் குனிந்து வேற எதையோ சொல்ல அதை கேட்டு சுமித்ராவின் முகம் குங்குமமாய் சிவந்து போனது. அத்தியாயம் 53. இடுப்பில் வைத்திருந்த கூடையை கீழே போட்டுவிட்டு துரட்டி கம்பை தரையில் ஊன்றி ஒற்றை கையால் பிடித்துக்கொண்டு மேலே நிமிர்ந்து சுமித்ரா சொன்ன மரத்தில் கிடந்த மாங்காய்களை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார் அன்னலட்சுமி. 10 மாங்காய் கூட தேராது, எதுக்கு சுமிமா இந்த மரத்துல 200 மாங்காய் பறிக்க சொன்னாங்க என்று அவருக்கு அதே யோசனை. மேலும் இந்த மரத்தை விட்டுவிட்டு வேற ஏதாவது மரத்தில் போய் பறித்தால் அதற்கும் திட்டுவார்களோ என்றும் தயக்கமாக இருந்தது. ஆனா ஊறுகாய் போடுறதுக்குன்னு மாங்காய் கேட்டாங்களே என்ற அன்னலட்சுமிக்கு ஒரே யோசனை. அப்ப கூட அந்த மட சாம்பிராணி அன்னலட்சுமி ஊறுகாய் போடுவதற்கு மிஞ்சி போனால் 5 மாங்காய்கள் போதுமே, எதற்கு 200 மாங்காய் என்று யோசிக்கவே இல்லை. அதைவிட கொடுமையாக ஏற்கனவே இருவருமாக சேர்ந்து 2 மாங்காயை வெட்டி போட்டு வைத்த ஊறுகாய் யாருமே சாப்பிடாமல் பூசணம் பிடித்து போய் கிடந்தது. அந்த விஷயமும் அன்னலட்சுமிக்கு நினைவிற்கு வரவே இல்லை.
யோசனை பண்ணுவதும் மரத்தை நிமிர்ந்து பார்ப்பதும் மாங்காய்களை எண்ணுவதுமாக அவர் பொழுதை ஓட்டிக் கொண்டிருக்க பின்பக்க கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தான் மாடசாமி. வழக்கமாக காலையிலேயே வந்து விடுபவன் இன்று ஏலம் எடுத்த வாழைத்தார்களை லோடு ஏற்றி கேரளாவுக்கு அனுப்பிவிட்டு இப்போதுதான் வந்தான். வந்தவன் அன்னத்தின் இந்த செய்கையை பார்த்து வேடிக்கையாக, என்ன மதினியாரே, காலையிலேயே மாங்காய பார்த்து வாய பொழுது நிக்கிய, ஏதாவது விசேஷமா என்று கேட்க துரட்டி கம்பை எடுத்துக்கொண்டு அவனை அடிப்பதற்காக துரத்தினார் அன்னலட்சுமி. கழுத பயல, காலம் போன காலத்துல இப்ப எனக்கு அது ஒண்ணுதாமல கேடு. வாய முடல விவஸ்தை கட்டவனே, நானே ஊறுகா போட மாங்காய் இல்லையேன்னு கவலையில நிக்கிறேன் என்று அன்னலட்சுமி அங்கலாய்த்துக் கொள்ள, எனது ஊறுகா போட மாங்காய் இல்லையா? சுத்தி சுத்தி பாரு, பறிச்சு போட்டா 2 லோடு மாங்காய் சேரும். இதுல ஊறுகா போட மாங்காய் இல்லையா? கேட்கவே கூத்தா இருக்குல்ல என்று மாடசாமி சொல்ல அவனை முறைத்து பார்த்த அன்னலட்சுமி, சுத்தி சுத்தி மரத்துல காய் கிடக்கிறது எங்க கண்ணுக்கு தெரியாதாக்கும். நான் என்ன கண்ணை வச்சு போய் அலையிறேன். இதுல விஷயம் என்னன்னா, மாடு சுமித்ராமா சொன்னாங்க என்று சுமித்ரா குறிப்பிட்ட மரத்தை சுட்டி காட்டி, இந்த மரத்துல இருந்துதான் 200 மாங்காய் பறிச்சுட்டு வந்து ஊறுகா போடணுமா? குறிப்பா அதை சொல்லித்தான் என்னை வெளியே அனுப்பி விட்டாங்க. அன்னலட்சுமி சோகமாக சொல்ல மாடசாமிக்கு விஷயம் புரிந்து விழுந்து விழுந்து சிரித்தான். ஏல, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னால பல்ல கட்டிக்கிட்டு இருக்க? ஐயோ அண்ணா, நீ எல்லாம் எப்படித்தான் 2 பிள்ளை பத்தியோ, அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்று சிரிப்போடு சிரிப்பாக சொன்னவன் பிறகு ஜாடை மாடையாக சுமித்ரா அன்னத்தை மாங்காய் பறிப்பதற்கு வெளியே அனுப்பியதற்கான காரணத்தை சொல்ல அன்னலட்சுமிக்கு ஒரே வெட்கமாய் போய்விட்டது. முட்டா சிரிக்கி, எனக்கு தாமல ஒண்ணுமே புரியல. அவங்க 2 பேரும் நல்லா விவரமா தான் இருக்காங்க என்று தலையில் அடித்துக் கொண்டு கையில் இருந்த துரட்டி கம்பை தூர வீசிவிட்டு, வா மாடு வந்து சாப்பிடு என்று சொல்ல, சரி சரி சீக்கிரமா கஞ்சியை ஊத்தண்ணா, அடுத்தலோடு ஏத்த போனோம். ஆமா, இன்னைக்கு என்ன காலையில? இட்லியும் அதுக்கு என்று எதையோ சொல்ல போன அன்னலட்சுமியை பேச விடாமல் தடுத்த மாடசாமி, எப்பா கேட்டாலும் ஒரே இட்லி சட்னி சாம்பார், அதுல மண்ணலி போடு, போ அந்த கஞ்சியை கொண்டு வா, வரும்போது 2 பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயமும் எடுத்துட்டு வா என்று கடுப்போடு சொல்ல, எல இட்லியும் என்று மறுபடியும் எதையோ அன்னம் ஆரம்பிக்க வாயை மூடு என்பது போல சைகை செய்த மாடசாமி, காலையிலேயே அந்த அத்திமரப்பட்டி கருப்பையா தோட்டத்துல விளைஞ்சதுன்னு 2 மூட்டை கத்திரிக்காயை கொண்டு வந்திருப்பான். நீயும் அதை கடைஞ்சு கூட்டு வச்சிருப்ப, அப்படித்தானே? அந்த கரும்பத்தை தூக்கி மாட்டு கூத்து என்று சொல்ல முகவாய்க்கட்டையை தோளில் இடித்துக் கொண்டு, வாயால கட்டுச்சான் பூனியல், சொல்ல வரத காது கொடுத்து கேட்கான என்று முனகிவிட்டு உள்ளே போனார் அன்னலட்சுமி. பெரிய கிண்ணத்தில் கஞ்சியும் ஒரு சின்ன கிண்ணத்தில் 4-5 பச்சை மிளகாய்களும் 5-6 உரித்த சின்ன வெங்காயத்தையும் எடுத்துக்கொண்டு வந்த அன்னலட்சுமி கொடுக்க, அந்த பச்சை மிளகாயை எடுத்து கஞ்சிக்குள் போட்டு நன்றாக பிசைந்து சின்ன வெங்காயத்தையும் கடித்து கடித்து கிண்ணத்தில் இருந்த முழு கஞ்சியையும் குடித்து முடித்து விட்டான் மாடசாமி. ஓ என்று பெரிதாக வாயை திறந்து ஏப்பம் விட்டுவிட்டு கிண்ணத்திலிருந்து மிச்ச கஞ்சியை மாட்டுப்பானைக்குள் ஊற்றிவிட்டு கையையும் கிண்ணத்தையும் நன்றாக கழுவிக்கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தான். வழக்கமாக பாத்திரம் கழுவி போடும் கூடைக்குள் கிண்ணத்தை கவிழ்த்த போக ஒரே கறிக்குழம்பு வாசனை. சட்டென்று மூச்சை பெரிதாக இழுத்து அந்த குழம்பு வாசனையை மோப்பம் பிடித்தவன், என்ன அண்ணாது, என்ன ஒரே கறிக்குழம்பு வாசமா இருக்கு? அத தமிழ சொல்ல வந்த மாட்டு பயல, இட்லியும் கறிக்குழம்புன்னு சொல்ல வந்தேன். நீ அத முழுசா கேட்டியா? என் வாயிலிருந்து வார்த்தை எல்லாம் புடுங்கிட்டு என்னைய பேசவே விடாம நீனாவே ஒரு கேள்வியும் கேட்டு அதுக்கு நீனே ஒரு பதிலை எழுதி போட்டியல. காலையில கறிக்கடைக்கார கந்தசாமி வந்து கறி கொடுத்துட்டு போனார்னு சொல்ல வந்தேன். நீ என்ன சொல்ல விட்டியால? என்னமோ இவருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பெருசா நீட்டுனாரு. சரிப்போ, உனக்கு கறிக்குழம்பு கொடுத்து வைக்கலன்னு நானும் அதுக்கு பிறகு வாயவே திறக்கல என்று அன்னலட்சுமி அசால்ட்டாக சொல்ல கொதித்து விட்டான் மாடசாமி. ஆட பாவி அன்னலட்சுமி, கால்ல கிடக்குற அந்த பிஞ்சு செருப்ப கழட்டி என் வாயில 4 அடி அடிச்சாவது காலையில கறிக்குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்லப்படாதா? ஐயோ, குழம்பு போச்சே. இட்லிக்கும் கறிக்குழம்புக்கும் சும்மா கொண்டாங்குமே. இப்ப கஞ்சிய வேற மூக்கு முட்டை குடிச்சுட்டேனே. ஏல மாடு, உனக்கு எதிரியே உன் வாய்தாம்ல. கறிக்குழம்பு வாய் நழுவி போன ஆவேசத்தில் மாடசாமி வாய்க்கு வந்தபடி புலம்பிக் கொண்டிருக்க, எல ஒரு கறிக்குழம்தான்ல, அதுக்கே இப்படி அழுவுற என்றார் அண்ணம். இங்கேரு, நீ என்னைய பத்தி கூட தப்பா பேசு, நான் பொறுத்துக்கிடுவேன். ஆனா ஆட்டுக்கறி குழம்ப பத்தி மட்டும் ஒரு வார்த்தை தப்பா பேசாத, என்னால தாங்க முடியாது என்று அன்னலட்சுமியிடம் பேசிக் கொண்டிருந்தவன் மேலே அண்ணாந்து பார்த்து, நேரமாவதானோ, அடுத்த லோடு ஏத்த போகணும். சரி, மத்தியானம் சோத்துக்கு வருவேன், கண்டிப்பா கறி குழம்பு எடுத்து வையே. மாவளை மிச்ச மீறி இருக்குன்னு வாயில வலிச்சு போட்டுக்கிட்ட வந்து வாயிலே மிதிப்பே ஆமா என்று எச்சரித்து விட்டு போய்விட்டான். அவனுடைய ஆவேசத்தையும் ஆத்திரத்தையும் பார்த்து, அப்படி அந்த கறி குழம்புல என்னதான் இருக்கு என்ற அன்னலட்சுமிக்கு ஒரே யோசனை. பாவூர் சத்திரம்.
கௌசல்யா தேவியின் தாய் வீடு. கௌசல்யா கணவர் தசரதனோடும் 2 பெண் மக்களோடும் சாவின் விளிம்பில் இருக்கும் தாயை பார்க்க வந்திருந்தார். ஆனால், கௌசி, நாங்க செஞ்சது எதுவா இருந்தாலும் மன்னிச்சுக்கம்மா. நாங்க உனக்கு செஞ்ச அநியாயத்துக்கெல்லாம் இவ்ளோ நாள் நீ கொடுத்த தண்டனை எங்களுக்கு போதாதா? எங்க கூட பேசுறதில்ல, எங்க பிள்ளைங்கள பார்த்தா கூட நீ பேசுறதில்ல, எங்க வீட்டுக்கு வர்றதில்ல, வாங்கன்னு ஒரு வார்த்தை நீ எங்களை உன் வீட்டுக்கு கூப்பிடுறதில்ல. சரி, நம்ம கூட பிறந்தவதானேன்னு அதையெல்லாம் பெருசா நினைக்காம நாங்களா உன் வீட்டு படியேறி வந்தா கூட எங்களை மதிச்சு வான்னு நீ உள்ள கூட கூப்பிடுறதில்ல. கிட்டத்தட்ட தாய் வீட்டு உறவையே வேண்டான்னு அறுத்துக்கிட்டு போயிட்ட. 6 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கோம். அத்தங்கிற முறையில வந்து அதுகளை நீ எட்டி கூட பாக்கல. கௌசி, உன்னை நினைச்சுதான் நல்லா இருந்த அம்மா அப்படி சாவுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது தெரியுமா? எத்தனையோ தடவை அதையெல்லாம் சொல்லி கூட நீ வந்து அவங்கள எட்டி பாக்கல. இப்ப வந்திருக்க. சரி, வந்ததே வந்தது. ஒரே ஒரு சங்கு பாலை உன் கையால ஊத்திட்டு போயிரு கௌசி. அப்பவாவது அவங்க ஆத்மா சாந்தி அடையுதான்னு பாப்போம். எவ்வளவு நாள் தான் இப்படி இழுத்துக்கிட்டே கிடக்கிறது சொல்லு? நீயும் உங்க வயிற்றுல தானே பிறந்த. அவங்கள பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? உன்னையும் சத்தியனையும் பார்க்காம அவங்க உசுறு போவாது கௌசி. தொண்டைக்குள்ளேயே கிடந்து அடிச்சுக்கிட்டு கிடக்குது. சத்தியம் வரமாட்டான். கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு நாங்க 4 பேரும் அவன் காலில் கூட விழுந்து கெஞ்சி பார்த்துட்டோம். வரவே மாட்டேன்னு சொல்லிட்டான். பரவாயில்ல, அவனுக்கு நாங்க செஞ்ச கொடுமைக்கு இந்த தண்டனை எங்களுக்கு தேவைதான். ஆனா கௌசி, அவங்க மேல உள்ள பாசத்துல கூட நீ அவங்களுக்கு பால் ஊத்த வேண்டாம். ஒரு கடமையா நினைச்சு ஒரே ஒரு சங்கு பால் ஊத்திட்டு போயிரு கௌசி. தயவு செஞ்சு ஒரே ஒரு சங்கு பால் ஊத்து கௌசி. நான் வேணா உன் காலில் விழுறேன் என்று கண்ணீர் விட்டு அழுது கொண்டே கௌசல்யா தேவியின் காலில் விழப்போனார் அவருடைய மூத்த அண்ணன் ஜனார்த்தன். அத்தியாயம் 54. தன் வயது, அந்தஸ்து, கௌரவம் என்று எதையும் பாராமல் பெற்ற தாய்க்காக அவருடைய ஆசையை இறக்கும் தருவாயிலாவது தீர்த்து வைத்தே விட வேண்டும் என்ற நோக்கில் தன்னை விட பல வயது இளையவளான தங்கையின் காலில் விழத் துணிந்து விட்டார் ஜனார்த்தனன். சட்டென்று பதறி விலகி கணவர் தசரதன் பக்கத்தில் போய் நின்று கொண்டார் கௌசல்யா தேவி. அவருடைய முகத்தில் பதற்றம்தான் தென்பட்டதை தவிர எந்த இலக்கத்தையும் காண முடியவில்லை. அதே இறுக்கம். ஏற்கனவே பல பாவங்களை சுமந்துட்டு பாவியாத்தான் நினைக்கிறேன். இதுல நீயும் காலில் விழுந்து என் பாவத்தோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தாத. தயவு செஞ்சு தள்ளி இல்லு. எதுக்கு நான் உங்களுக்கு பால் ஊத்தணும்? நான் பால் ஊத்திட்டா நிம்மதியா போய் சேர்றதுக்கா? நம்ம பொண்ணு நம்மள மன்னிச்சுட்டாங்கிற அந்த கடைசி நேர நிம்மதியை கூட அவங்களுக்கு தரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு இவ்வளவு நாள் நான் அவங்கள பார்க்க வரல. இப்ப ஏதோ நினைவு மங்கி போய் யாரையுமே தெரியலன்னு நீங்க சொன்னதுனால, அதுவும் இவரும் என் பிள்ளைகளும் வற்புறுத்துறதுனால வேற வழி இல்லாம வந்தேனே தவிர இவங்களை பாக்கணுங்கிற ஆசையிலையோ அவங்க மேல உள்ள பாசத்திலயோ நான் இன்னும் இங்க வரல. அதப்படி வாழ்நாள் முழுசு எனக்கு என் பிள்ளைக்கு கிடைக்காத நிம்மதி அவங்களுக்கு கிடைக்கலாம். சாகட்டும். இதே மாதிரி நிம்மதி இல்லாம பருத வச்சு குற்ற உணர்ச்சியோட சாகட்டும். என்னையும் என் பிள்ளையும் புருஷனையும் பிரிச்ச பாவத்துக்கு தண்டனையா கடைசி வரைக்கும் நிம்மதியே இல்லாம அவங்க ஆன்மா பேய அலையட்டும். எத்தனை நாள், எத்தனை ராத்திரி, எத்தனை வருஷம் செத்து போன என் பிள்ளைய நினைச்சு நான் அழுதுருப்பேன். புள்ள செத்து போன கவலையில 1 வாரம் காய்ச்சல கிடந்தேன். அழுது அழுது ஜன்னியே வந்துருச்சு. அப்பவாது வாய் திறந்து உன் புள்ள சாகல, அது உயிரோட தான் இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? எத்தனை தடவை கேட்டேன். அழுது இருக்க. கல்லு மாதிரி இருந்தாங்களே தவிர ஒரே ஒரு வார்த்தை வாயை திறந்து உன் புள்ள உயிரோட உன் புருஷன்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லல. என் விஷயத்துல அவங்க கல்லு மாதிரிதானே இருந்தாங்க. அதே மாதிரிதான் அவங்க விஷயத்திலயும் நான் இப்ப கல்லு மாதிரி இருக்கேன். அதுல எந்த தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. அவனுக்காக இந்த நெஞ்சில ஊறின பாலுல ஒரு சொட்டு பால் கூட என் பிள்ளையோட பசிய தீக்கலையே. அவ்வளவு பாலும் வீணா போச்சு. அந்த பாலுக்காக அவன் எவ்வளவு அழுதுருப்பான். என்னை எப்படியெல்லாம் தேடி இருப்பான். தொப்புள் கொடிய அறுத்த உடனேயே கொண்டு போய் அவனை தூக்கிட்டு போய் பாட்டி தாத்தா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே. அந்த வயசானவங்க எப்படி அந்த சின்ன பிள்ளைய பாத்துப்பாங்க? அதையெல்லாம் கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? சாக போற இந்த வயசுல கூட இவங்களுக்கு இவங்க புள்ள தேவைப்படுதுன்னா பிறந்த உடனேயே அந்த பச்சை மண்ணை என்கிட்ட இருந்து நீங்க பிரிச்சீங்களே, அவனை நான் எப்படி தேடி தவிச்சிருப்பேன். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நான் உங்களையோ உங்க குடும்பத்துல உள்ளவங்களையோ மன்னிக்கவே மாட்டேன். ஒருவேளை என் புள்ள என்ன மன்னிச்சு என்ன அம்மாவா ஏத்துக்கிட்டா வேணும்னா நான் உங்களையெல்லாம் மன்னிக்கிறத பத்தி யோசிப்பேன். ஆனா அதெல்லாம் நடக்கிறதுக்கு 1% கூட சாத்தியமே இல்ல. ஏன் தெரியுமா? அவன் என்ன பாக்கும்போது ஏதோ ஒரு அற்ப புழுவை பாக்குற மாதிரி பாக்குறான். அருவருப்பா பாக்குறான். முதல் தடவை நான் அவனை தேடி அவன் வீட்டுக்கு போயிருந்தப்போ என்ன அவன் ஒரு வேசி மாதிரி பார்த்தான் தெரியுமா? இப்பவும் அந்த பார்வை, அதுல இருந்த கேள்வி, அவன் கண்ணுல தெரிஞ்ச வழி எல்லாம் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. சாகுற வரைக்கும் என்னால என் பிள்ளையோட அந்த அருவருப்பான பார்வையை என்னால மறக்கவே முடியாது. ஒரு பொண்ண மத்தவங்க எப்படி வேணாலும் பாக்கலாம். ஆனா ஒரு பிள்ளை எப்போதுமே பாசத்தோட பாக்கணும். ஆனா என் பிள்ளை என்ன வெறுப்பா கூட பாக்கல, இலக்காரமா பாக்குறான். ஏதோ ஒரு அற்ப ஜந்துவ பாக்குற மாதிரி பாக்குறான்.
என் உடம்பு ஆசையை தீக்கிறதுக்காகத்தான் நான் 2வது கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளை பெத்துக்கிட்ட மாதிரி எவ்வளவு கேவலமா அவன் என்ன நினைச்சிருப்பான். அப்படிலாம் நினைக்கிறதுக்கு காரணம் யாரு? நீங்களும் தானே. பைத்தியக்காரனோ முட்டாளோ நோய் பிடிச்சவனோ ஏதோ ஒண்ணு கட்டினது கட்டியாச்சுன்னு சொல்லி தண்ணி தெளிச்சு என்னையும் என் பிள்ளையும் என் புருஷன் கூட வாழ அனுப்பியிருக்க வேண்டியதானே. பிள்ளையோட நான் போயிருந்தா இந்நேரம் சத்தியனோட அப்பா செத்து இருப்பாரா? இல்ல அவன்தான் அனாத மாதிரி வளர்ந்திருப்பானா? நான் போயிருந்தா கண்டிப்பா அவருக்கு ஒண்ணு ஆகியிருக்காது. என்னாலதான் அவர் செத்தாங்கிற குற்ற உணர்ச்சி இப்பவும் எனக்குள்ள இருக்கு. அத உங்களால போக்க முடியுமா? முடியாதுல்ல. 1000 தடவை கன்னத்துல போட்டுக்கிட்டாலும் மன்னிப்பு கேட்டாலும் கால்லயே விழுந்து கதறினாலும் கூட நடந்த எதையுமே உங்களால மாத்த முடியாது. அதே மாதிரிதான் என்னாலையும் அவங்களுக்கு பால் ஊத்தி அவங்கள நிம்மதியா வழி அனுப்ப வைக்க முடியாது. என்ன வாழ்நாள் புறா துடிதுடிக்க வச்சாங்கல்ல, அதே துடிப்போட கிடந்து தவிச்சு சாகட்டும். இதனால எனக்கு நீங்க என்ன பட்ட கொடுத்தாலும் சரி, அத பத்தி எல்லாம் எனக்கு துளி கூட கவலை இல்ல. கல் நெஞ்சக்காரின்னு காரி துப்பினாலும் பரவாயில்ல, செத்ததுக்கு அப்புறம் நரகத்துக்கு தான் போவான்னு சபிச்சாலும் பரவாயில்ல, போய்க்கிறேன். பெத்த புள்ள அம்மானு கூப்பிட மாட்டேங்கிற. இதை விட அவமானமும் நரகமும் வேற என்ன எனக்கு மேல காத்துக்கிட்டு இருக்குது சொல்லுங்க. இந்த பூமியில உயிரோட இருக்கும் போதே நரகத்துல இருக்க மாதிரிதான் ஒவ்வொரு நிமிஷத்தையும் கழிக்கிறேன். என் புள்ள உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவனை என்னால சீராட்டி பாராட்ட முடியலையே. வாய்க்கு ருசியா சோறாக்கி போட முடியல. வலுக்கட்டாயமா கொடுத்து விட்டா காலால உதிச்சு தூர தள்ளி விடுறான். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? பேசாம செத்து போயிடலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா இவரையும் இந்த பிள்ளைகளையும் நினைச்சு அதை என்னால செயல்படுத்த முடியல. இப்பவும் தங்கச்சி கௌசல்யா தேவி உயிரோட இல்ல, செத்த புடமாதான் நடமாடுறா. என்ன மாதிரி எதுக்குமே கொடுத்து வைக்காத பாவியெல்லாம் இந்த உலகத்துல பொண்ணா பொறக்கவே கூடாது. ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்த கௌசல்யா தேவி கடைசியில் உடைந்து அழுதுவிட அவரை தோளோடு சேர்த்து அணைத்துக் கொண்டார் தசரதன். கொஞ்ச நேரம் அழுத கௌசல்யா தேவி பிறகு நிமிர்ந்து ஜனார்த்தனனை பார்த்து, 2வது கல்யாணம் சொல்லி இவர் என்ன கட்டி வச்சிங்கல்ல, எல்லா விதத்திலயும் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனித தெய்வம். இவர் எனக்கு கிடைக்க போய் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் மேல என் பொண்ணுங்க 2 பேர் எனக்கு கிடைச்சிருக்காங்க. இதே ஒரு சந்தேகப்படுறவன் கையில நான் மாட்டி இருந்தா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்து பேரம்பேத்திகளை பார்த்ததுக்கு அப்புறமும் அம்மா அம்மானு உன் பெத்தவளுக்காக நீ இப்படி துடிக்கிறியே. என் பிள்ளைக்கு அப்படித்தானே இருந்திருக்கும். அம்மாவுக்காக அவன் எவ்வளவு ஏங்கி இருப்பான். இப்பவும் இவங்க செத்தா திருவிழா மாதிரி தானே எடுத்து அடக்கம் பண்ண போற. கொல்லி வச்சு கொடை சுமக்கிறதுக்குன்னு பிள்ளைங்க கல்லு மாதிரி நீங்க 4 பேர் இருக்கீங்கல்ல. ஆனா எனக்கு யாரு இருக்கா சொல்லு? உயிரோட இருக்கிறப்பவே அவன் என் முகத்தை பார்க்க விரும்பல. செத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்து கொல்லி வைக்க போறான் என்று சொல்லியவர் கண்ணீரை துடைத்துக் கொண்டு தசரதனை பார்த்து, உங்களுக்கு உங்க மாமியார் வேணும், மச்சான் வேணும்னா இங்கே இருங்க. பிள்ளைகள் இருக்கட்டும், அது உங்க விருப்பம். அதுலலாம் நான் தலையிட மாட்டேன். ஆனா என்னை யாரும் வற்புறுத்தி இங்க இருன்னு சொல்லக்கூடாது. நான் போறேன். ஒருவேளை இவங்க செத்துட்டா கூட யாரும் எனக்கு தகவல் சொல்லக்கூடாது. நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு வீடு வந்து சேருங்க. நான் கிளம்புறேன் என்று கௌசல்யா தேவி ஆவேசமாக கிளம்ப அன்னிமார் 4வரும் மொத்தமாய் வந்து சாஷ்டாங்கமாய் அவரது காலில் விழுந்தார்கள். கௌசி, நாங்க எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் ஒருவேளை நீ மன்னிச்சால கூட அந்த பாவத்தை எல்லாம் யாராலையும் கழுவ முடியாது கௌசி. அது எங்களுக்கு தெரியும். உனக்கு நல்லாவே தெரியும். அவங்க செஞ்ச அந்த பாவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல கௌசி. அவங்களெல்லாம் எதிர்த்து பேசுற நிலைமையிலயோ அவங்களுக்கு எதிரா ஒரு துரும்ப கூட அசைக்கிற நிலைமையிலயோ நாங்க அப்பவும் இல்ல இப்பவும் இல்ல. அதுவும் உனக்கு நல்லா தெரியும் கௌசி. ஒரு சராசரி மனுஷ பிறவியா எங்களால உங்க அம்மா படுற அவஸ்தைய கண்கொண்டு பார்க்க முடியலமா? அதுக்காகத்தான் எங்களை விட சின்ன வயசுக்காரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு நாங்க உன் காலில் விழுகிறோம். தயவு செஞ்சு ஒரே ஒரு சங்கு பாலை உன் கையால அவங்களுக்கு ஊத்தி விட்டுட்டு போயிடு கௌசி. உனக்கு புண்ணியமா போகும். உன் புள்ளக்குட்டியெல்லாம் நல்லா இருக்கும். அண்ணன்மார்கள், அன்னிமார்கள், அண்ணன் பிள்ளைகள், மருமக்கள் என்று எல்லோரும் சுற்றி நின்று ஒரே அழுகையாய் அழ கௌசல்யாவுக்கு அப்போதும் இரக்கம் பிறக்கவில்லை. எத்தனையோ கண்ணீர் முகங்கள் எதிரே. ஆனால் அவர் மனக்கண்ணில் தெரிவதெல்லாம் ஒரே ஒரு முகம். அது அவர் பெற்றெடுத்த தவ புதல்வன் சத்தியதேவனின் அழகு முகமும் அவனது கண்ணில் தெரியும் அந்த வலியும். ஏற்கனவே கல்லாக இருந்த இதயம் தானே மேலும் இறுக்கத்தை கூட்டிக் கொண்டு வாசலை நோக்கி நடந்த கௌசல்யா எதையோ அல்லது யாரையோ கண்டு திகைத்து போய் சட்டென்று நின்று விட்டார். அவர் நின்ற அறை வாசலுக்கு வெளியே அவருக்கு நேர் எதிரே நின்று கொண்டிருந்தான் சத்தியதேவன். சுமித்ரா அவனது கையை இறுக பற்றி இருந்தாள். நேரெதிரே தாயை மட்டுமே விரைத்துக் கொண்டிருந்த சத்தியதேவனின் விழிகள் கலங்கி கண்ணீரை சொட்டு சொட்டாய் சிந்திக் கொண்டிருந்தன.